அன்புக்குரியவர்களே, புத்தாண்டில் புதியன 10 என்னும் விவிலிய தொடரில் இன்று புதிய படைப்பாய் மாறுங்கள் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு புதிய ஆண்டிலும் நாம் புதிதாக பிறக்க வேண்டும், புதிதாக மாற வேண்டும், புதியவர்களாக நாம் நடக்க வேண்டும். பழையவற்றிலேயே இருப்பது என்பது தவறு. சிலர் ஆதியிலே இருந்தது போல எப்பொழுதும் என்றென்றும் இருப்பார்கள். அது தவறு. கடவுள் மட்டும்தான் அப்படி இருக்கிறார். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர் கடவுள் மட்டும்தான். நாம் அனைவரும் மாற வேண்டும். எனவே புது படைப்பாக மாறுங்கள் என்று விவிலியம் நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. அந்த அழைப்பை நாம் ஏற்றுக்கொள்வோமாக, புதிய படைப்பாக நாம் வாழ்வோமாக. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17 நாம் வாசிக்கின்றோம். ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார். பழையன கழிந்து புதியன புகுந்தன அன்றோ என்கிறார் பவுலடியார். எனவே ஒவ்வொரு புதிய ஆண்டிலும் பழையன கழிந்து புதியன புக வேண்டும். நம்முடைய வாழ்வில் பழையனவற்றை, தீயனவற்றை, இருளானவற்றை அகற்றிவிட்டு ஒளியானவற்றை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவோடு நாம் இணைய வேண்டும். புது படைப்பாக மாற வேண்டும். புதிய இயல்பை அணிந்து கொள்ள வேண்டும். அதற்கு கடவுளுடைய அருள், இரக்கம் நமக்கு தேவை. தூய ஆவியாருடைய ஆற்றல் நமக்கு தேவை. எனவே இந்த புதிய ஆண்டில் ஆண்டவர் நமக்கு அருள் தந்து நம்மை புதிய படைப்பாக மாற்றுவாராக. நாமும் புது படைப்பாக மாற வேண்டும் என்று இறைவனை நோக்கி மன்றாடுவோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.